திருச்சிலுவை இருக்கிறது. ஆமென். இது இந்த சிலுவை வைக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் இது கல்வாரி பலி. ஆமென். அந்த சிலுவையில் நடைபெற்ற பலியை இங்கே நாம் நினைவு கூறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். யார் இங்கே பலி செலுத்த போகிறார்? யாரு? இயேசு. நீங்க என்ன பண்ணுவீங்க? வேடிக்கை கலந்து கொள்ள. ஆக்சுவலி நீங்களும் பலி செலுத்த வேண்டும். கிறிஸ்துவில் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவாக நான் என்னை பலி செலுத்த வேண்டும். ஆமென். உங்களையும் நீங்க பலியாக்கணும். அல்லேலூயா. எனவே இந்த திருப்பலியை கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரே நேரத்தில் உங்க பேர் சொல்லுங்க. ஒரே நேரத்தில் சத்தமா சொல்லுங்க. இப்ப சொன்ன எல்லா பேர்களுக்காகவும் இந்த திருப்பலியில நான் வேண்டிக் கொள்கிறேன். சரிங்களா? ஓகே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதரனே, இந்த தூய மறைநூலை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எங்கள் கடவுள் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருவோரை கடந்து பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம முடிவில்லாத பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதத்தில் புதுப்பிக்க பெற்ற இளவன் உணர்வுடன் உம் மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக.
அதனாலும் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுக்கொள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்கு பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாவின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 13 முதல் 15 முடிய மற்றும் 17 முதல் 19 முடிய. அந்நாட்களில் பேதுரு மக்களை நோக்கி கூறியது: ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினர். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து லாத்திவிடம் ஒப்புத்தீர்கள். அவர் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்த்து குற்றான நாங்கள் சாட்சிகள். அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறிவின்மையாலேயே இப்படி செய்திருப்பீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவே உங்கள் வார்த்தையால்
செய்யாதீர்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர். உண்மை அவர்களிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்பவரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆன்மாவோடும் ஆண்டவரே மாற்றி சீடர்கள் பணியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு அவர்கள் நடுவில் உங்களுக்கு அமைதி கொடுத்தார்கள் என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திடீரென்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாக நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு உண்ண முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்து மீன் கொண்டு அவர்கள் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் உணவுக்கு உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்தில் விரைவாக்கி நூல்களிலும் திருப்பாடலில் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மரணங்களை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியாவை பற்றி இருந்து 3ஆம் நாள் உயிர் தர வேண்டும் என்று பாவமன்னிப்பு பெற மனமாடுங்கள் என்று எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவ்வாறு இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இருக்கும் பரலோகத்தையும் அவருடைய அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் 3ஆம் நாள் இறந்து எடுத்தார். விண்ணகத்தை கிடந்த எல்லாம் வளர்த்து சென்றார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்குவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். ஒன்றை நம்முடைய தேவைகள் சண்டை பூச
உங்கள் தேவைகளை ஒரு கடன் ஆண்டு கையில் வச்சு கடன் முடிக்கிறேன். ஆண்டு கேட்க திருப்பலில் கேட்கிறது சத்தியமாக நித்தியமாக கிடைக்கும். உங்களுக்கு தேவை இல்லை. இதை கடவுளை மிக பக்தியோடு இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆமென். காணிக்கை போட்டுட்டே இருக்கேன். அதே நேரத்தில் உங்களையே ஒன்றும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. போய் தான் சொல்லுவோம். ஒன்றும் பொருள் இல்லை, எல்லாம் காரணம். சரி, அதெல்லாம் கூட ஆண்டவர் என்னை கொடுத்தேன், அதையாவது உண்மையா சொல்லலாம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிச்சயம் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்கும். இந்த அப்பத்திலும் ரசத்திலும் நம் வாழ்வை அர்ப்பணமாக்கி ஆண்டவரே, எனக்கு விரைவாக போற்றுகிறவை என்று அருட்பெருக்கு அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை கொடுக்கிறோம். எதிர்க்கு வாழ்வுக்கு அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. கசிக்கு பிழை பெற்ற திராட்சை ரசத்தோடு உடைய வாழ்க்கை எல்லா பிழை பெற்ற நிலைகளிலும் எல்லா துயரங்களையும் இந்த ரசத்தோடு இணைத்திருக்கிறோம். ஒரு துளி தண்ணீரால் ஏதோ நம்முடைய வாழ்வு முற்றும் ஆண்டுகளில் தெய்வீகத்தில் கலந்துருமாறி நம்மையே அர்ப்பணமாகும். ஆண்டவரே, அனைத்து விரைவாக போற்றுகிறவே மறுபடியும் பெருக்கிறது ரசத்தை பெற்றுக் கொள்வோம். திராட்சை கொடிய மனிதர்களுக்கு பெயரான ரசத்தை கொடுக்கிறோம். இதைகள் வாழ்வழிக்கும் வாழ்வாக மாறும். சகோதரனே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும்
ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகி முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதில் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் என்று வரும்போது என்ன செய்யணும்? தாழ தலைவணக்கம். சரி, அது எந்த திருப்பலியாக இருந்தாலும் எங்க இருந்தாலும் நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரவு வழிபாடு சரிங்களா? ஆண்டவர் முழுவதுக்காக இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் கொண்டிருப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உமை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதுமே ஆகவே தமது நீங்கியமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்த அனைவரும் மக்களுக்கு அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை கொடுத்துரைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மக்களே, நீங்க எல்லாரும் எங்கிருக்கிறீர்கள்? கல்வாரி பலி. கல்வாரி பலியில் எந்த இடத்துல இருக்கிறீர்கள்? ஆலயத்தில் எங்க இருக்கிறீர்கள்? எழுந்தேற்றத்தில். நீ எல்லாரும் ஒன்றுவதில்லை, என்னிடத்தில் ஒன்றுவில்லை, என்னையும் உன்னிடத்தில் எதை கொடுத்தேன். எதில் கொடுத்தீங்க? இந்த அப்பத்திலும் ரசத்திலும் இந்த காணிக்கை பொருட்களில் உங்களை அர்ப்பணித்து விட்டீர்கள். இப்பொழுது காணிக்கை பொருட்கள் மீதெல்லாம் ஆவியானவர் எழுந்து வரப்போகிறார். காணிக்கை பொருள் எல்லாம் என்னவாக மாறப்போகிறது? இயேசுவாக மாறப்போகிறது. நீ என்னவாக மாறப்போகிறாய்? கிறிஸ்து. நான் கிறிஸ்து, நான் இயேசு என்ற இந்த நிலைதான் கிறிஸ்தவம். ஆமென். வேற எல்லாம் இரண்டாம் நிலைதான். மக்களே, இந்த மறைபொருளை கைகூர்ந்து உணர்ந்து கொள்ள உங்களை அன்போடு தாயாம் திருச்சபை அழைக்கின்றது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வைத்திருக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடல் கணித்ததுமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றோர்களே, இது உங்களுக்காக தயாரிக்கப்படும் என் உடல். அவனமே இருவரை அனுப்பியிருக்கிறேன். கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்களே, இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின்
இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைவுகள் ஒவ்வொரு பூசையும் இப்படிதான் பேசணும். ஆண்டவரே, வருமானம் உன் மரணத்தை அறிக்கையிடும், உயிர்ப்பையும் கொடுத்து என்று அறிக்கையிடும். ஆனால் இந்த நேரம் திருப்பணியில நாம் உயிர்ப்பையும் அவர் இறப்பையும் அறிக்கையிடுவோம். ஆனால் இல்லங்களில் உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் வாழும் இடங்களில் இவரை அறிவிக்க அழைக்கப்படுகிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவின் வீட்டிலே உமது வாழ்வு நோக்கத்தையும் இப்படியும் இடத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணியில் வாக்குமொழி உரிய தரங்களுடைய ஏற்றுக்கொள்ளுங்க. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவோட உடைமைகளை தூயாமையாக செலுத்திவிட்டவர் உம்மை தாழ்மையோடு வந்தாகிறோம். ஆண்டவரை உலகிலும் பரவிருப்பது திருவையிலும் உங்களும் எங்கள் திருத்தத்தை பிரார்த்திங்கள் பேராயிற்று எல்லா தொழிலாகிய திருவையும் விருதுகளும் மேலும் இத்திருவிழாவுடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் உமது திருமுகமுடியும் பேச்சுடன் எங்கள் அனைவரும் விளக்கமாயும் கடவுள் கடித்தனான புத்தகத்தோஸ்தமையா அவருடைய கடவுளான யோசிப்புகள் இவர்கள் வாக்குவத்தவராயிருந்தோராகி புனிதர்களுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றோம். திருவாழ்வு இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருடன் மன்றாடுகிறோம். மார்போடு கரங்கள் வைத்து நம்முடைய இறைவனுக்கு அர்ப்பணமாகவும் மார்போடு மக்களுக்கு கைகளில் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் யார் கைகளில் இருக்கக்கூடாது. மார்போடு கரங்கள் வச்சு மார்போடு கரங்கள் வச்சு உங்களுடைய வாழ்வையும் ஆண்டு கரப்படமாக்குங்கள். இவர் வழியாக இவரோடு இவரு எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இதை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். என் மக்களே, திருப்பணி நிறைய மக்கள் நினைக்கிறார்கள் திருப்பணியில ஒரு சத்தியம் இல்லை, எல்லா வல்லமையும் நிறைந்திருக்கிற இடம் திருப்பணி மட்டும்தான். அங்குதான் வாழ்வு புறப்படுகிறது, இங்கிருந்துதான் வாழ்வுக்கான எல்லாம் வருகிறது. ஆமென். எனவே திருப்பணியில எல்லாம் ஜபத்துல இருப்பாங்க, நைட் டைம் ஃபுல்லா இருப்பாங்க, ஆனா பூசையை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, தெரியாது. ஆனா இதுலதான் சத்து இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. எனவே இந்த ஜபம் தீமைகளை அழிக்கிற ஜபம். இந்த நேரத்தில் எல்லாரும் மார்போடு கரங்களை வச்சு உங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுங்க. அந்த இந்த வார்த்தைகள் இந்த ஜபத்தை உங்கள் காதுகளில் கேட்டு இதயத்தில் பதித்து நீங்கள் உங்களுக்குள்ள ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது எல்லா தீமையும் அடியோடு அடைக்கப்படும். இது எல்லா திருப்பணிகளும் நடக்கும். ஆமென். எனவே மிகுந்த பக்தியோடு எதிர்பார்க்கிறீர்கள். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நம்பிக்கை கனவுடன் அல்ல உமைமாந்து ஆடுவோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின்
பாவங்கள் குற்றம் குறைகள் பலவீனங்களை பாராமல் ஒத்திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கியதற்கு அமைதியும் ஒற்றுமை வழித்தருகிறார். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இங்கதான் பிரச்சனை. எல்லாம் செய்யணும். சாமி 10,000 வேணுமா, இல்ல 1 லட்சம் வேணுமா? ஆனா என் தாய்க்கு ஒரு பேச சொல்லாங்க, என் மாமியாரோட பேச சொல்லாங்க, அவங்களோட உறவு வேணாம், விட்டுருக்கு. ஒரு சகோதரி சொல்லுகிறார், ஏய் பாப்பா, என்ன ஒரு டம்ளர் டீ கொடுத்தாங்க, பேய்களோடு உறவு எனக்கு வேண்டாம். இப்பதான் சொல், கிளிகளோடு உறவு எனக்கு ஒரு டம்ளர் டீ கொடுத்தாங்க. நிச்சயம் அந்த டீயை தூக்கி எரிச்சிட்டு அது நான் செய்து பாவம். ஆனால் அவளை கண்டிக்க வேண்டும் என்று அந்த இடத்துல அதை நான் செய்தேன். அப்ப என்ன, ஒரு சகோதரியை பேய் என்று நிலையில் வைத்து விட்டு அவள்தான் உறவு டோட்டலா அறுத்துக்கிட்டு எங்க போறேன் தான் போறேன். அவன் பூசைக்கு போயிட்டு சமாதானம் சொல்லணும்னா நம்ம அவங்க கூடாது, தலையை மட்டும் டமாட்டமா ஆட்டிக்கிட்டு தலையை ஆட்ட முடிய மூவாடு கூட ஆடுது. இங்க தலை மட்டும் ஆட்டிட்டு சமாதானம் செய்கிறது. வாழ்க்கையில சமாதானம் இல்லை. குடும்பத்துல நிம்மதி இருக்கும், ஒருத்தருக்கு மன்னிக்கு. சரி மக்கள், கத்தோலிக்க மக்கள் நாம எல்லாம் செய்யறோம். ஆனா என்னதான் சொன்னாலும் நல்லாதான் இருக்கு சாமி கேட்கறதுக்கு, ஆனா செய்ய முடியல, செஞ்சுதான் ஆகணும். எனவேதான் திருச்சபை இதை வச்சு இந்த மக்கள் திருச்சபை எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குது. மன்னிக்காவிடல், சமாதானம் செய்யாவிடல் நற்கருணை இல்லை. போல போகுது என் நற்கருணை வேணாம் அப்படின்னா நித்திய வாழ்வு. ஆமென். என்ன பண்ணணும், நிறைய பேர் நரகத்தை அடைவதற்கு துணிச்சல் உண்டு. ஆனால் ஒரு சக மனிதரை மன்னித்து கொஞ்சம் அதனால வரக்கூடிய மானக்கேடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு முடியவில்லை. பாருங்க எவ்வளவு கேவலம். எனவே நாம் இருந்ததாக பிரைஸ்லோம். அல்லேலூயா. எல்லாரையும் மன்னிக்கிறோம். இந்த பாவம் அந்த பாவம் இல்லை, எல்லாத்தையும் மன்னிக்கலாம். அவ்வளவுதான். கடவுள் மன்னிக்கிறார், மீட்கிறார். எனவே ஒருவர் மற்றொருவரோடு நாம் அமைதியை பகிர்ந்து கொள்வோமா? கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குகிறார். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைத்து பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுருவ ரத்தம் நம்மை காக்கும் முடிவில்லாத பேரின்ப வாழ்வை அளிப்பதாக. மக்களே, இயேசுவை நீங்கள் நம்புகிறீர்கள் என்பதை உணர்ந்து அனுபவித்துக் கொண்டாட வேண்டும். எனவே இதை உணர்ந்து மக்கள் ஒரே வருஷம்
புதுவாழ்வு நான் வாழ வேண்டும். உயரம் பிடியும் என்னை இங்கு சொல்கின்ற போது துணையாக மறுக்காத நீ என்னில் வர வேண்டும். இதயமே இதயமே எனக்கு வா. உதயமாய் மனதில் ஒளிவிக்கவா. அறிவிப்புகள். அன்பானவர்களே, இன்றைய நாள் நமக்கு ஒரு பொருளான நாள். ஏனென்றால் அர்ப்பணி எக்காலம் ஜேக்கப் அவர்கள் இன்று நம்மோடு இந்த முழு இரவு தியானத்தில் நம்மோடு இணைந்து சிந்தித்து நமக்காக ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்று தந்திருக்கின்றார். எனவே அருட்தந்தை அவர்களுக்கு முதலாவதாக 11வது ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துள்ளோம். மேலும் அருட்பணி வீகன் அவர்கள் ஏற்கனவே அறிவித்தது போல அருட்தந்தை அவர்கள் பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று இந்த எக்காலத்தின் மூலம் பல்வேறு நபர்களை மனமாற்றி இருக்கின்றார். பல்வேறு தியான சிந்தனைகளை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அருட்தந்தை அவர்களை எனக்கு எப்போது தெரியும் என்றால், கடந்த பிப்ரவரி மாதத்தில் செமினரியில் 10 ஆண்டுகள் நிறைவு பெற்ற குருக்களை நாங்கள் கௌரவித்தோம். அப்பொழுது அருட்தந்தை அவர்கள் வந்து இந்த எக்காலத்தின் மூலம் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து திருப்பலி நிறைவேற்றினார். அப்பொழுதுதான் அருட்தந்தை அவர்களை பற்றி தெரியும். அருட்தந்தை அவர்கள் கூறியது போல இந்த எக்காலத்தின் முழக்கம் இங்கு இருக்கின்ற அனைத்து சாத்தான்களையும் ஓடவிடும், அனைத்தையும் தீமைகளையும் நம்மை நெருங்க விடாது என்று அவர்கள் கூறினார். அப்பொழுது எனக்கு நினைவுக்கு வந்த ஒன்று, அருட்பணி ஜோ அன்று அவர்கள் நம்மிடையே ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம், இந்த ஆலயம் நிறைவேற புதிதாக கட்ட வேண்டும் என்றால் தடைகளை தகர்ப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். இந்த எக்காலத்தின் மூலம் அனைத்து தடைகளும் தகர்த்து விட்டது என்று நன்றிக்காக. மேலும் அருட்தந்தை அவர்களை இங்கு வரவைத்து நமக்காக சிறப்பித்த சிசிஆர்எஸ் குழுவினருக்கும் நம்முடைய நன்றிகள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இன்றைய நாள் திருப்பலியை, காலை திருப்பலியை FSMA மற்றும் SMA அருட்சகோதரிகள் முன்னின்று வழிநடத்துவார்கள். அன்பார்ந்தவர்களே,
இன்று காலை சரியாக 9 மணி அளவில் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பைபிள் கமிஷனில் நம்முடைய பிபிஎஸ் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்பானது நடைபெறுகின்றது. நம்முடைய ஆலயத்திலிருந்தும் இதில் பங்கேற்கின்றார்கள். அவருக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். மேலும் நம்முடைய ஆலயத்தில் வருகின்ற 28ஆம் தேதி முதல் மே மாதம் 5ஆம் தேதி வரை விடுமுறை விவிலிய பள்ளியானது நடைபெறும். மீண்டும் அறிவிக்கின்றோம். ஏற்கனவே அறிவித்திருந்தோம் 22 முதல் 28 வரை ஒரு சிலருக்கு தேர்வுகள் இருப்பதாலும், மேலும் நம்முடைய பங்கிலிருந்து ஒரு சிலர் தேவ அழைத்தல் முகாமிற்கு செல்லுகின்றார்கள். எனவே அதற்காக இந்த தேதியானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 5ஆம் தேதி வரை நம்முடைய ஆலயத்தில் விடுமுறை விவிலிய பள்ளியானது நடைபெறும். தேவ அழைத்தல் முகாம் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் 8வது 9வது 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி முதல் 28ஆம் தேதி மதியம் 1 மணி வரை தேவ அழைத்தல் முகாமானது நடைபெறும். இதில் விருப்பம் உள்ளவர்கள் அருந்தந்தையர்களை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே இங்கே டயர்டா இருக்கீங்க. ஆனா நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் ஒரே இறைச்சல் என்னவென்றால், இந்த வருகின்ற 19ஆம் தேதி நம்முடைய வாழ்க்கையும் நாட்டையும் மாற்றுகின்ற ஒரு நாள், தேர்தல் நாள். எனவே இந்த தேர்தலில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், சென்ற அரசுடைய குணநலங்கள் மற்றும் சிறப்புகள் மற்றும் என்னவெல்லாம் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள், தோற்று இருக்கின்றார்கள் என்ற புத்தகத்தை அருட்பணி ஜேபி அவர்கள் மானமுடன் என்கின்ற தலைப்பில் இதை வடிவமைத்திருக்கின்றார். முன்னதாக இவற்றை நாம் 10 ரூபாய்க்கு விற்றிருந்தோம். ஆனால் இதை நீங்கள் இலவசமாக பெற்று செல்லலாம். ஏனென்றால் அருட்பணி ஜோ ஆண்ட்ரூ அவர்கள் இந்த புத்தகம் அனைத்தையும் அவர் பணம் கொடுத்து விட்டார். அவர்களுக்காக இலவசமாக அவர் இந்த புத்தகத்தை தர சொல்லியிருக்கின்றார். எனவே இதை பெற்று இதை படித்து யாருக்கு எந்த நேரத்தில் எப்பொழுது நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து இந்த தேர்தலில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இது நம்முடைய நாட்டையும் நம்முடைய வீட்டையும் மாற்றப் போகின்ற ஒரு தேர்தல் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. 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 இயேசுவில் பிரியமானவர்களே, சகோதரர்கள், தீக்கிறவர்கள், தந்தைக்கு நன்றி சொல்லிவிட்ட இருந்தாலும் சென்னை உயர்மறை மாவட்டத்தினுடைய கத்தோலிக்க அன்புரை பணிக்குழுவின் சார்பாகவும் தந்தை இயக்குனர் தந்தை சார்பாகவும் நம்மிடையே வந்து இரவு முழுவதுமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வாதத்தில் வழிநடத்திய அருமையான ஜேக்கப்படியாளருக்கு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் நம்முடைய பணியை தொடர்ந்து செய்ய அவர்களுக்காக இருப்போம். இந்த நாளில் நம்முடைய அழைப்பு ஏற்று வந்த அருமையான தந்தை அவர்களுக்கு கத்தோலிக்க அன்புரை இயக்கத்தினுடைய இந்த பருத்திப்பனுடைய தலைவி சகோதரி ஜிசிந்தா அவர்களுக்கு கொண்டாடி போக்கி அவரை பகிர்வார்கள். தந்தை அவர்கள் முன்னே வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கட்டி அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நிச்சயமாக அவருடைய பணியை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தெரிவிப்போம். ஒவ்வொரு மாதமும் இந்த 2வது சனிக்கிழமை இங்கு ஜெபவழிபாடு உண்டு. ஆகவே அநேக தந்தையர்கள் நம் மத்தியிலே வர இருக்கிறார்கள். ஆகவே ஜேக்கப்படுகிறார், நேரம் கிடைக்கும் பொழுது வருவார். ஆகவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தந்தையர்கள் வருவார்கள். ஆகவே நாம் இந்த தியானத்தின் இந்த இரவு ஜெபவழிபாட்டை பங்கெடுக்கும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் தயவு செய்து சொல்லுங்கள். மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இந்த ஆசிரியரை பெற்றுக்கொள்ள நம்மோடு அழைக்கிறோம். அதே போல இந்த வெள்ளியகுமார ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அருந்தந்தை ஜோ ஆண்ட்ரூ, துணை பங்கு தந்தை நீங்கன் தந்தை அருள் சகோதரர் அவர்களுக்கும் நம்முடைய அனைவரும் சார்பாக கரங்களை தட்டி நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல நமக்கு ஒவ்வொரு இரவு வேலைகளும் தேநீர் தயாரித்து கொடுக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் வேதியர் அவர்களுக்கும் பீட செல்வர்களுக்கும் மனமான நன்றி கரங்கள் தட்டி நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு மாத்திரமல்ல இங்கே யூடியூப் சேனல் சிஸ்யா கத்தோலிக்க அன்புரை இயக்கத்தின் சார்பாக இந்த யூடியூப் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
இதனுடைய சிசிஆர் பருத்திப்பட்டியலை குழுவிலே இதை நாங்கள் போடுவோம். அதை நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த குழுவில் இருக்கிற எல்லோரும் அதை நம்பர் வைத்திருக்கிறார்கள். அதற்கு லிங்க்கும் கொடுத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம் அல்லது நேரம் கிடைக்கும் பொழுது கூட நீங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வசதியை அவர் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த யூடியூபை நமக்கு தயார் செய்து கொடுத்த அருமையான சகோதரர் அவர்களுக்கு கட்டி மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவர்கள் பணி சிறக்க அவர்களை ஜெபிப்போம். இந்த நாளில் வந்து அத்தனை நல்ல ஊழியர் இயக்குனர் கத்தோலிக்க அன்புடைய இயக்கத்துடைய தலைவர் பொருளர் அதே போல தியான ஒருங்கிணைப்பாளர் இவர்கள் எல்லாம் மத்தியில் இருக்கிறார்கள். அதே போல இசை மீட்டுக் கொடுத்த அருமையான சகோதரர் அலெக்ஸ் அவர் மோரை பங்கை சேர்ந்தவர். அவரை நம்மோடு கூட இருந்து மூலமாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர்களுக்கு எத்தனை பேருக்கும் எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. பிரியமானவர்களே, திருப்பலி முடித்தவுடன் உங்களுக்கு எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து உங்கள் எத்தியிலே தந்தையான சிலுவை அடையாளம் வரைவார். அதன் பிறகு சிலுவை வைக்கப்படும். நீங்கள் ஏற்கனவே தந்தை சொன்னது போல ஜெபம் மாலை தாலி இப்படி ஏதாவது இருந்தால் அதை வைத்து நீங்கள் அதை எடுத்து செல்லலாம். ஆகவே இங்கே வைக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் ஒருவராக வந்து அதை நீங்கள் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடைய ப்ரொஃபஸர் எங்களுக்கெல்லாம் பிலாசபியில் தத்துவையில் சொல்லிக் கொடுத்த ஒரு தத்துவம் நிறைந்த ஒரு தந்தை. மிக புனிதமானவர், மிக எளிமையான இவங்க போலலாம் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையை எங்களுக்குள்ள தூண்டுகிற ஒரு நெய்தி குழுக்கள். நிச்சயம் தந்தை ஜோ ஆண்ட்ரூ எங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. நிச்சயம் நான் வந்து உலக அறிவே இல்லாத வெறும் ஜபம் ஓடிட்டு இருந்த எங்களுக்கு சிந்தனைக்குள்ள போதும் நிறைய மெய்யியலை பற்றி நிறைய அறிவுகளை லாஜிக் இதெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்து ரொம்ப தெளிவாக யார்கிட்ட எப்படி பேசணும் எல்லாவற்றையும் ஜபம்ன்றது மேலானது. ஆனால் ஜபத்தோடு உலக அறிவையும் கற்று அந்த உலக அறிவை இறை அறிவாக மாற்றுகிற சக்தியை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தவர் தந்தை ஜோ அவர்கள். எனவே அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய பங்கு இது அந்த வீட்டில் வந்து எங்கள் 1 year சீனியர். ஓகே, ஸோ நாங்கள் ஆக்சுவலி அவரும் எங்கள் கிட்டி பக்கத்தில் தான் வீடு. நான் பார்த்து பழகி அவங்க நன்றி. இங்கே இருக்க சகோதரர் ராஜ்குமார் இல்லையா, ஜெயக்குமார், சாரி, ரொம்ப அழகாக வரவேற்ற விதம் ரொம்ப அழகாக வரவேற்று எங்களை ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. வாங்க ஓய்வெடுங்க நீராடுங்கள் இதெல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக பேசினாங்க. அந்த வரவேற்புரை அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி கிரேட்னஸ் அதுவே கிறிஸ்தவத்தினுடைய வெளிப்பாடு இல்லையா. அவர் ஒரு நல்ல குருவாக நின்று வருவார். மற்றும் இருக்கிற எல்லாம் குறிப்பாக எங்களை அப்படியே கலந்து சைமனையா அப்புறம் அந்த சகோதரிகளாம் செவிலியரை வச்சு அப்படியே லாக் பண்ணி பண்ணாலும் சொல்லுங்க டேட்டர் போட்டு அப்படியே அழைப்பு கொடுத்தார்கள். எனவே அவருக்கு நன்றி, மாற்றினை அவருக்கு நன்றி. அப்புறம் வாசிச்ச சகோதரர் மோரை அங்கே ரொம்ப அழகு பண்ணாங்க. ரொம்ப பக்தியோடு ரொம்ப படம் அப்படியே சீன் காட்டி இருக்காம அழகா பக்தியோடு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு நன்றி. உங்க எல்லாருக்குமே கடவுளை ஆசி பேசுறோம். மக்களே, நாம் ஒருபோதும் ஒன்றை மறந்துவிடவே கூடாது. நம்ம எல்லாரும் வாக்கு மனிதரானார். என்னன்னா அந்த மனிதரான கிறிஸ்து தான் நாம் எல்லாம். அப்ப இந்த வாக்குக்கு எதிரான வாக்குகள் இருக்கலாம். ஆமென். இந்த வாக்கான இயேசுவுக்கு எதிரான வாக்குகள் ஒருபோதும் இருந்ததானால் ஆமென். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டிருக்கும் கிறிஸ்துவுக்கு எதிராளிகளை தூரை கொடுப்போம், சாத்தானை சௌகடிப்போம். இறைவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெற்றி இயேசுவுக்கே. ஆமென். வெற்றி இயேசுவுக்கே. ஆமென். ஆண்டவர் அரசு வருக. தீய அரசு அகலுக. இறையாட்சி மலருக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் புரியும். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப அழகா இருந்தீங்க. தூக்கலாம் வரலையா உங்களுக்கு? தொடர்ந்து வாங்க. நினைக்கிறோம் சரியா? பக்தியோடு இருந்திருக்கோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தம்முடைய மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளித்த திருமணம் கொண்ட இறைவன் தமது ஆசியாரிகளை அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை நம்முடைய பெற்று முன்னணிகள் அவரது இரக்கத்திற்கான நிலைவாழ்வின் முடிவை பெற்று பெறும் தகுதி பெறுவீர்களாக. நம்பிக்கை கூட அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக விட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மேல் இறங்கி உங்களை காப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பணி நிறைவேற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். மக்களே, எல்லாருக்கும் தலைவர் அபிஷேகம் செய்ய வேண்டும். திருமுழுக்கு நினைவாக என்று பார்த்தோம். இப்பொழுது ஏற்கனவே நேரம் 4:30 ஆயிற்று. நான் சீக்கிரமா என் பூசிக்கு போகணும் பங்குக்கு. எனவே இந்த குறிப்பா பார்த்தீங்கன்னா பழைய படி எதில் என்ன நினைத்து அபிஷேகம் செய்வார்கள்? எண்ணெயை கொம்பில் நிரப்பி தாவீது அரசர்கள் எல்லாம் அபிஷேகம் செய்வார்கள். இப்பொழுது இந்த கொம்பில் என்ன நிரப்பி அதை வச்சு உங்க நெற்றியில மட்டும் தலைவிடுறோம். சரிங்களா? எப்பயாவது டைம் கிடைச்சதுன்னா அந்த எப்பயாவது வந்தால் அந்த அபிஷேகத்தை செய்யும். சரிங்களா? இப்பொழுது இந்த எண்ணெயை காட்சி ஆண்டவருக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. என்று வாழும் எல்லாம் இறைவா, இந்த எண்ணெய்க்குள் தெய்வீக ஆவியானவருடைய ஆற்றல் இறங்குவதாக. இந்த எண்ணெய் ஆண்டவரே உம் திருமகனின் திருவிழா கீர்த்தம் கலந்த தெய்வீக விடுதலையின் தைலமாய் மாறும். இதை கொண்டு அடியார்கள் ஆற்றலும் அருளும் பெறுவார்களாக. தீமைகள் அத்தனை நீங்க பெற்று வாழ்வும் வளம் பெற்று கிறிஸ்துவின் சாயல்களாக உருமாறி புனித வாழ்வு வாழ்வார்களாக. அருள்நிலையில் நிலைத்திருந்து அருள் பெறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கலந்த தெய்வீக தைலமாய் மாறுவதாக.